ஸோ மக்களே, எஸ் இதான் நம்மளுடைய நியூ ஹெல்மெட். ஸோ பார்த்தீங்களா, கேஒய்டி புது ஹெல்மெட். புதுசு நான் இன்னும் யூஸ் கூட பண்ணல, ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டு பார்த்தேன். அண்ட் ஸோ இந்த ஹெல்மெட்டை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. கேஒய்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஆக்ஸார் யூஸ் பண்ணேன், அதை போட்டு விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்ஸார் யூஸ் பண்ணேன். ஸோ ஆக்ஸாரில் வெனம் அப்படிங்கிற பிராண்ட் உங்களுக்கு தெரியும். அது ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணேன். அதில் ஆக்சுவலாக ஃபேட் ஆகிடுச்சு. அதை ரெகுலராக யூஸ் பண்ணனால அது ஃபேட் ஆகிடுச்சு. கேஒய்டியில் வாங்கலான்னு பிளான் பண்ணி இருந்தேன். பட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் கேஒய்டியில் வாங்கணும்னு சொல்லி. ஸோ கையினால வாங்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிடுவோமா. வேர்ல்டு கிளாஸ் ஹெல்மெட். ஸோ ஆக்சுவலாக என்ன மாடல் பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுதா, டிடி ரேவோ பெலிஸ் ரெப்ளிகா. ஸோ ரெப்ளிகானோன்னு நீங்கள் டூப்ளிகேட் நினச்சிடுறீங்க, ஒரிஜினல் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணலாமா, இருங்க நான் கீழே வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே எஸ், இது வந்து ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்குது, நிறைய புக் இருக்குது. இது என்னன்னு தெரில. இவ்வளோ ஸ்டிக்கர் வச்சுருக்கீங்க. இல்லை புக் தான். அப்படி போட்டுக்கலாம், இதை இப்படி எரிஞ்சிக்கலாம், இதை இப்படிக்கா போட்டுக்கலாம். இதுதான் இது. ஜஸ்ட்டு பாருங்களேன், அப்படி இழுத்தோன்னே வந்துடும். ஏன்டா ஆக்ஸாரில் கூட 5000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் வாங்கினதுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு துணி கொடுத்தீங்கடா. இது நீங்கள் பாருங்கள், குவாலிட்டியே இல்லை. 8000 ரூபாய் ஹெல்மெட்டு பிளாக். ஓகே, ஸோ நம்ம ஐட்டம் இந்த இருக்குது. இதை அப்படியே வேண்டாம், உதைக்க வேண்டாம். இதை நம்ம ஏன்னா யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய பிராண்ட் நியூ டர். இப்படி டர் எப்படி இதை வச்சுக்கிறேன். ஸோ மக்களே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த பக்கம் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், சைடில், உள்ளே, மேலே. ஓகேவா? ஸோ ஸ்டிக்கர் இப்போ தான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஜாலியாக இருக்கும் தெரியுமா, இந்த புதுசாக வாங்கின பாக்ஸில் உள்ள ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதாவது புதுசாக உள்ள ப்ராடக்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ண ரொம்ப சூப்பர். அதுவும் இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருப்போம். இது வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணல, நான் அப்புறமா ரிமூவ் பண்ணுறேன். நான் இன்னும் யூஸே பண்ணல, யூஸ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8500 மக்களே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 8500. அண்டு இந்த வைசர் தான் எனக்கு உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி புல் பண்ணி தூக்கணும். வித்தியாசமாக இருக்குல்ல இந்த கிளாம்பு. நம்ம இதில் வந்து இது யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, சின்ன ஒன்றுலாம் பார்த்துக்கணும். ஆக்ஸார் யூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது எம்டியில் போகலாமா, அப்புறம் எஸ்எம்கேயில் போகலாமான்னு பார்க்கும்போது கேஒய்டிங்கிறது வந்து ஒரு நல்ல பிராண்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலாக நல்ல பிராண்டு தான் இது, அதனால் இதையே நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து நம்ம வைசரும் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாய்லர் வரும் மக்களே. ஆக்சுவலாக இது இப்போ தான் லான்ச் பண்ணதாக சொன்னாங்க. இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் வரும். அது வந்து 900 ரூபா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்பாய்லர் வேணான்ட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அது வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான லுக் இருக்கும். அண்டு இந்த வைசரும் நம்ம புதுசு வாங்கிட்டோம். ஆக்சுவலாக வேறு இரிடியம் வைசரும் வாங்கிட்டோம். ரெட் இரிடியம் வைசர் வரும். அது இன்னும் கோடா இல்லை, அது வேறு மாதிரி இருக்கும். நான் அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக இருந்துச்சு, வேறு மாடலுக்குள்ளது போல். அதனால அந்த ப்ரோ என்ன சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் வந்து போங்க, நான் உங்களுக்கு கொரியர் போட்டுருந்துட்டாங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்து வந்தாச்சு. ஸோ டோட்டலாக 10,500 ஆச்சு மக்களே. ஸோ நல்லாயிருக்கா? ஆக்சுவலாக இது நம்ம பைக்குக்கு மேட்சிங்காக இருக்கும், சூப்பராக இருந்து. நான் அந்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணுற பாருங்கள். ஆமாம், ஹெல்மெட்டு நல்லா இருக்குல்ல? ஓகே மக்களே.